ஹாய் வணக்கம் 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 எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஆத்மதோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட் பேசுகிறேன். ஓகே, ஆத்மதோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு ரீடிங் தான் நம்ம பண்ண போகிறோம். கற்பனா சுவாமி உங்களுக்கு கொடுக்கும் பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அவங்க என்னென்ன செய்திகள்லாம் சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம பதிவிற்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் பைல் சூஸ் பண்ணிடுங்க. ஓகே, இது எல்லோ கலர், இது ரெட் கலர். ஓகே, உங்களுக்கு பைல் 1, இது பைல் 2 அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர் இதில் கலர் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி. ஓகே, ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெட்டை வச்சிடலாம். இப்போ எல்லோ கலர் இந்த பட்டனை செலக்ட் பண்ண உங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே, கற்பனா சுவாமி உங்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருப்பாங்க. ஓகே, கற்பனா சுவாமி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வேறு வேறு சாமியை குலதெய்வமாக ஏற்றிருந்தாலும், வேறு சாமியை சிவனையோ இல்லை பெருமாளையோ கும்பிட்டுட்டு இருந்தாலும், கற்பனா சுவாமிக்குன்னு ஒரு தனி மரியாதை எல்லாருமே கொடுப்பாங்க. ஓகே, அவங்க ஒரு துடியான தெய்வம். அவங்களுக்கு உருவம் இருக்காது. இப்போ அழகர் கோவிலில் 18 படி இருக்கும். அந்த படி ஒரே ஒரு நாள் மட்டும் ஓப்பன் பண்ணி அந்த கதவு காட்டுவாங்க. அப்போ தீபாவளிலாம் காட்டுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. நிறைய பேருக்கு அப்போ சாமி வரும். ஓகே, நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு துடியான தெய்வம் தான் சொல்லுவாங்க. ஓகே, அது நிறைய பேருக்கு குலசாமியாக இருக்கும். இன்னொரு விஷயம் அழகர் கோவில்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா, அங்கே ராக்காயி அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு கீழே தான் அந்த சுனை நீர் உருவாகும். அதுதான் அங்கே தீர்த்தம். ஓகே, அது ஆகாய கங்கைன்னு சொல்லுவாங்க, இல்லை நுபூர கங்கைன்னு சொல்லுவாங்க. அது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா அம்மன் காலடியிலேருந்து உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அந்த தீர்த்தம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நிறைய நோய்களை போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது அந்த தீர்த்தம். ஓகே, அதே மாதிரி அந்த தீர்த்தத்தை குளிப்பாங்க. நிறைய நோயெல்லாம் நீங்கும்னு சொல்லிட்டு குளிப்பாங்க. தீர்த்தம் எடுத்துகிட்டு குடிக்கவும் செய்வாங்க. வீடெல்லாம் தெளிச்சு விடுவாங்க. ஓகே, அது நீங்கள் அழகர் கோவில் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேலே பழமுதிர்ச்சோலை இருக்கும். அதுக்கும் மேலே நீங்கள் போனீங்கன்னா அங்கே இங்கே ராக்காயி அம்மன் இருப்பாங்க. அவங்களும் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்காங்க. அந்த ராக்காயி அம்மன் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கேரளாவுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. என்னென்னா, கேரளாவுக்கு நம்ம போகிறோம் பகவதி அம்மன் தேடி இல்லையா. இது நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டிலேயே மதுரை மாவட்டத்திலேயே உள்ள அழகர் கோவிலில் இருக்கிற இந்த ராக்காயி அம்மன் சாட்சாத் அந்த பகவதி அம்மனே தான். ஓகே, அது ஒரு காளியோட ரூபம் தான். ஓகே, பகவதியோட அம்சம் தான் அவங்க. ஸோ நீங்கள் கேரளா போக முடியாதவங்க இவங்க கிட்ட போய் நீங்கள் உங்கள் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா, எவ்வளவு உங்களுக்கு சாபங்கள் தோஷங்கள் இருந்தாலும் அதை விலக்கி கொடுக்குற அந்த சக்தி இந்த அம்பாளுக்கு இருக்குது. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக மதுரை மாவட்டம் போனீங்கன்னா அழகர் கோவில் போயிட்டு விஷ்ணு கீழே இருப்பாங்க, கள்ளழகர் மேலே பழமுதிர்ச்சோலை, அதுக்கும் மேலே இந்த ராக்காயி அம்மன் இருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ. வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். கற்பசுவாமி உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது அவங்களோட ஒரு அருள் வாக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, கற்பனா சுவாமி ஐயப்பன் கோவிலுக்கு நிறைய மாலை போட்டு போகிறவங்களும் கற்பனா சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. ஓகே, அந்த அளவுக்கு சக்தி உங்களுக்கு உள்ள கெட்ட கர்மா இருக்கு இல்லையா, கெட்ட கர்மாவை நீக்கிற ஒரு சக்தி இவருக்கு உண்டு. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாராவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இழுத்து விட நினச்சாங்கன்னா இவங்க கிட்ட இருந்து அவங்க தப்பவே முடியாது. அதுக்குரிய தண்டனையை கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. ஓகே, இவங்க ஒரு துடியான தெய்வம்ன்றதுனால இவங்க முன்னாடி பில்லி சூன்யம் ஏவல் அது எதுவுமே வேலை செய்யாது. ஓகே, இவங்க கொடுக்குற சந்தனம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஓகே, அந்த சந்தனத்தை கொஞ்சோண்டு வாயில் போட்டு
நம்ம சாப்பிட்டாலே நம்ம வேறு யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சு உள்ள நம்ம வயிற்றுக்குள்ளே கொடுத்துருந்தா கூட அது கூட வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி. ஓகே, உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை போய் கருப்பண்ண சுவாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு 3வது நபரால் தான் அந்த பிரச்சனை வந்திருக்கும் உங்கள் 2 பேருக்கு இடையில அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும்னு நினச்சே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப நாளாக வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி அந்த விஷயம் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கருப்பசாமியை வந்து வேண்டிக்கலாம். நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து கெடாலாம் வெட்டுவாங்க. ஓகே, அதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். பொங்கல் வைப்பாங்க, நிறைய வேண்டிக்குவாங்க. சித்திரை திருவிழாவில் கூட அவரை மாதிரியே வேஷம் போட்டுடலாம், தண்ணிலாம் அடிப்பாங்க. ஓகே, உங்களால் என்ன ஒரு விஷயம் வேண்டுதல் வைக்க முடியுமோ, உங்களால் எது செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வெளிநாடு போகிறதுக்கு வந்து விசா கிடைக்காம நிறைய தடையாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இவர்கிட்ட வந்து வேண்டிக்கலாம். வேண்டுனா உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் சக்தி வந்து இந்த கருப்பசாமிக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கருப்பசாமி வந்து எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னா தீமையை கண்டு பொங்குகிற ஒரு கேரக்டர். ஓகே, அவங்க முன்னாடி வந்து எல்லாமே நல்லதாகவே நினைக்கணும். நம்ம நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் கேட்கணும். அடுத்தவங்க வந்து கேட்டுறதுக்கு வந்து அவங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லலாம் வேண்டக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. அப்போ தான் வந்து அவருக்கு பிடிக்கும். அடுத்தவங்களை வந்து மனசு நோகாமல் நீங்கள் நடந்துக்கிட்டாலே அவருக்கு வந்து நீங்கள் பிடிச்சவராயிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவர் வந்து ஒரு நீதி நேர்மைக்கான ஒரு தெய்வம். ஓகே, அவர் வந்து உங்களுக்கு வாய்ப்புகளை நிறைய அள்ளி கொடுப்பாரு. ஓகே, ஆனால் அவர்கிட்ட வந்து நேர்மை மட்டும்தான் அவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாரு. ஓகே, நியாயமாக நடந்துக்கணும், நேர்மையாக நடந்துக்கணும். அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து வாய்ப்புகளை அவங்க வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓ மை காட், இதுவுமே ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இது ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸு. இங்கே பாருங்க, அவரை கும்பிட்டீங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் கேட்குறீங்களோ அத்தனையும் வந்து உங்களுக்கு அவர் வந்து கேட்காமலே செய்வார். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து அவர் கேட்காமலே உங்களுக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பர் கார்டு வருது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தைன்னு நினைக்கிறேன். அதான் வந்து வாய்ப்புகள் அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இங்கேயும் கிங்கு, இங்கேயும் கிங்கு, இங்கேயும் ஏசு. இங்கே பாருங்க கார்ட்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்க. வெறும் வாய்ப்புகள் சொன்னேன். 3மே வந்து வாய்ப்புகளுக்கான கார்டு தான். இங்கேயும் கிங் கார்டு, இங்கேயும் கிங் கார்டு தான். இங்கே பாருங்க. ஸோ ஒரு போர் வீரனை போல உங்களை வந்து பாதுகாக்கிற ஒரு கடவுள் வந்து கருப்பசாமி. அவரோட கால் பாதங்களை சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க. ஓகே, அவங்க வந்து உங்களை வாழ்க்கையில் மென்மேலும் உயர்த்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு தடவை நீங்கள் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அதற்குரிய மாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க. ஓகே, உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை வந்து நீங்கள் அந்த கோவிலுக்கு போக போக உங்களை அறியாமலே உங்களுக்கு அந்த குணம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு புதிய மாற்றத்திற்காக நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க. இங்கே பாருங்கள், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அதாவது அதுக்கான கால நேரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன கார்டு வந்திருக்கு பாருங்கள். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. நீங்கள் வந்து சந்தோஷமாக நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, அனுகிரகம் கொடுக்குறாங்க. ஓகே,
நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறது தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து பயத்தை விடுங்க. நீங்கள் வந்து கருப்பசாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பயம்ன்ற வேர்டே உங்களுக்கு வந்து தெரியக்கூடாது. ஓகே, பயத்தை வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை பூராமே ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாழ்க்கை பாடமாக நீங்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பேர்டனாக தெரியாது. ஓகே, வாழ்க்கையில் வந்து அனுபவங்கள் தானே வாழ்க்கை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோதனைகள் வருது அப்படின்னா அது வந்து உங்களை மெருகூட்டுறதுக்கு தான், வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ளவர்ஸ் சக்ஸஸ்க்கான கார்டு. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வந்து நீங்கள் ரொம்ப நாளில் நிறைவேறாமல் இருந்தது அப்படின்னா ஐயாட்ட கேட்டு அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வைக்கிறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ட் கொடுக்குற ஒரு கார்டாக தான் அவங்க இருக்காங்க. ஓகே, உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் இந்த தெய்வத்தை வந்து வழிபடுறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க கூட நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய வந்து யோகங்களை வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து அதுக்கு என்னன்னா நம்பணும், அவங்கள வந்து நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவரை நினச்சி வந்து ப்ரேயர் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், அவர் வந்து உங்களோட வந்து கனெக்ட் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படியே உள்ளே வந்து உடம்புக்குள்ளே இறங்குவார். சில பேருக்கு வந்து சாமியே வரும். ஓகே, எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ குடும்பத்தோடு போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து சில பேர் வந்து பாத யாத்திரையாக கூட போவாங்க அந்த கோவிலுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து கருப்பசாமிங்கிறது உங்கள் வந்து குலதெய்வமாக இருந்தால் உங்கள் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருந்தால் நீங்கள் வந்து நடந்து போகலாம். அந்த நடந்து போகும்போது அதோட பவர் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஓகே, சாமி ஸ்லோகம் இருக்கும், பாட்டு இருக்கும், அதை அடிக்கடி போட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட முன்னோர்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்காங்க. அதாவது உங்களோட முன்னோர்களோட ஆசி. அப்போ வந்து நான் சொன்ன குலதெய்வம்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வம் கருப்பசாமி இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும் வருது. உங்கள் குலதெய்வம்னாலே என்ன, நம்ம ஆன்சஸ்டர்ஸ் தான். ஸோ நம்ம ஆன்சஸ்டர்ஸும் வந்து முன்னோர்களும் வந்து இந்த கருப்பசாமியை தான் வந்து குலதெய்வமாக எடுத்து கும்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. வழி வழியாக வந்து நீங்கள் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க இவரை தான் கும்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்களோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க தாத்தாவோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து வழி வழியாக வந்து இவரை தான் கும்பிட்டுட்டு வரீங்க. அது மாதிரி வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இவரோட வழிபாடை நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருந்தீங்களோ அந்த வேண்டுதல் பூரா நிறைவேற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா வந்து அதை நிறைவேற்றி தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குது. சில பேர் வந்து இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு புதிய வீடுக்கு வந்து, அதாவது ஒரு வாடகை வீட்டிலேருந்து புது வீட்டுக்கோ இல்லைன்னா வீடு வந்து இடம் வாங்கி கட்டுறதுக்கோ இல்லைன்னா ஒரு புது வீடு அமைகிறதுக்கோ வேண்டிட்டு இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த வீட்டோட சாவி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றாங்க. ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வையும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபயர் எலமெண்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சுற்றி உள்ள நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து அவங்க எரித்து பஸ்பமாக்க போகிறாங்க. உங்களுக்கு வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப நாள் வந்து ஒரு மனஸ்தாபம் யார் கூடயாவது இருந்தது அப்படின்னா இப்போ வந்து ஒன்று செய்கிறதுக்கான நேரம்னு சொல்கிறாங்க. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அக்கா தங்கையாக இருக்கலாம், இல்லை அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பா கூட சில பிணக்குகள் இருந்தால் இப்போ வந்து சரியாகக்கூடிய டைம் இருக்கலாம். இல்லை ஒரு சொந்தக்காரங்களுடைய பிரச்சனை இருந்தது, பங்காளி வீட்டோட பிரச்சனை இருந்தது அப்படின்னா இப்போ வந்து அது அவங்களே வந்து அவங்ககிட்ட வாலண்டியராக பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு சுமூகமான உறவு உங்களுக்குள்ளே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கார்டு எடுத்துட்டோமா, ஒரு நிமிஷம். இல்லைன்னு எடுக்கல. இன்னும் ஒரே ஒரு ஆரக்கிள் கார்டு பார்த்துடலாம். ஓகே, கருப்பசாமி மெசேஜ்.
இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலில் வந்து ஒரு க்ரோத் ஆகிற நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விட நீங்கள் வந்து இப்போ நிறைய சாமி கும்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆர்கேஞ்சல் மைக்கேல் இஸ் வித் யூ நவ். பாருங்க, ஆர்கேஞ்சல் மைக்கேலே வந்துட்டாங்க. ஸோ கடவுளோட முழு அனுகிரகம் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அவங்க எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க எதற்காக இந்த உலகத்துல பிறந்தீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து போன ஜென்மத்தோட அந்த விட்டு போன தொடர்பு சொல்லுவாங்கல்ல, அதாவது விட்டக்குறை தொட்டக்குறை சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகம் இன்னி வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எந்த பர்பஸ்க்காக படைக்கப்பட்டீங்களோ அது வந்து உங்களுக்கு தெரிய போகுது. அதற்கான நாள் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏஞ்சல்ஸ் ஆஃப் ஹீலிங் ஆர் வித் யூ. அதாவது ஏஞ்சல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு க்ரீன் கலர் லைட்டு, அதாவது ஒரு க்ரீன் கலர் லைட் வருது. ஸோ அது க்ரீன்னும் போது நம்ம வந்து புதன் எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து பெருமாள் இருக்காரு கருப்பண்ண சுவாமி சொன்னேன் நான். அங்கே வந்து நீங்கள் அழகர் கோவில்லையும் வந்து பெருமாளும் புதன்குரிய கிரகம்தான். நம்ம மதுரை மீனாட்சியும் புதன்குரிய கிரகம்தான். ஸோ நீங்கள் கருப்பசாமியை வந்து பார்க்க வந்தீங்க, அழகர் கோவிலுக்கு கருப்பண்ண சுவாமியை தரிசிக்க வந்தீங்க அப்படின்னா அழகரையும் மீனாட்சியும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து முழு அனுகிரகம், ஓகே, கடவுள்கள் எல்லாரோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கூடிய சீக்கிரத்தில் ஸோ நீங்கள் அழகர் கோவில் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த ரெட் கலர் பட்டன் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு உங்கள் குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம் எல்லாரையும் வேண்டிக்கோங்க. கருப்பண்ண சாமி நல்லா வேண்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு பதிவுகள் வந்து கொடுக்கணும், நல்ல மெசேஜஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. ஓகே, சூப்பர். எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ லைஃப்பில் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கூடிய விரைவில் நடக்க போகுது. அது ஓகே, அது உங்கள் திருமணமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கறதுக்கான ஒரு நேரமாக இருக்கலாம். ஓகே, லைஃப்பில் வந்து நீங்கள் சாதிக்க போகிறீங்க. ஓகே, உங்களோட அழகும் அறிவும் ஒரு சேர வந்து முன்னேற்றம் அடைய போகுது. உங்களோட அழகை பார்த்தும் எல்லாரும் பொறாமப்பட போகிறாங்க, உங்களோட அறிவை பார்த்தும் எல்லாரும் பொறாமப்பட போகிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப நாளாக வந்து ஒரு பணம் கிடைக்காம நீங்கள் ஏதாவது ஒரு பண விஷயத்தில் மாட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. யார்ட்டையாவது கொடுத்துட்டு ரொம்ப நாளாக அவங்க வந்து உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க தானாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கருப்பசாமியோட முழு அனுகிரகம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட குழந்தை நீங்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து உங்களோட வம்சத்தில், அதாவது உங்கள் அப்பா இல்லை உங்கள் தாத்தா அவங்களுக்கெல்லாம் வந்து கருப்பசாமியோட இது உடம்புல சாமி வரும்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ சாமி வரும். சில பேர் வந்து வாக்கு சொல்லுவாங்க, இல்லை குறி சொல்லுவாங்க. சில பேர் வந்து சாமி வந்தப்போ மட்டும் சில பேருக்கு வந்து சில வார்த்தைகள் சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இல்லை உங்கள் கருப்பசாமி கோயில் வந்து உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம். ஓகே, அந்த குலதெய்வத்தில் வந்து குலதெய்வ கோவிலில் உங்கள் தாத்தாவோ அப்பாவோ இல்லை உங்கள் பங்காளி வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பூசாரியாக இருந்திருக்கலாம். ஓகே, அவங்க வந்து கருப்பசாமிக்கு பூஜை பண்ணியிருக்கலாம். ஓகே, அவங்க வந்து ஒரு மேஷ ராசி இல்லை விருச்சிக ராசியை சேர்ந்தவராக இருக்கலாம். ஓகே, முருகன் அப்படின்ற பெயர் கொண்டவராக இருக்கலாம். அதாவது முருகர் பெயர் கொண்ட ஒரு பெயர் அப்படின்னா முருகர் சுப்பிரமணின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சிவசுப்பிரமணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, வேலாயுதம், அதுக்கப்புறம் வேறு என்ன முருகர் பேர் இருக்கு, செந்தில்நாதன். ஓகே, சரவணன் இல்லை சரவணகுமார், குகன், வேலன்,
இல்லைன்னா சக்திவேல், முருகவேல், அதாவது வேல் வேல்னு சொல்லிட்டு முடியும்ல, அந்த மாதிரி ஒரு நேம் கூட இருக்கலாம். ஓகே, முருகர் பெயர் கொண்ட ஒருத்தர் உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் பரம்பரையில் உங்கள் பங்காளி வீட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து கருப்பசாமிக்கு பூஜை செய்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கொஞ்சம் வந்து அவருக்கு கோபம் அதிகமாக வரும். ஓகே, ஆனால் வந்து அவர் ரொம்ப நேர்மையானவர், நியாயமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கோபம் இருக்க இடத்துல தான் குணமும் இருக்குன்னுவாங்க. அது மாதிரி கோபப்பட்டாலும் அவர் வந்து உங்களுக்கு வந்து நல்லதையே நினைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த சிவனோட அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சிவன் சம்மந்தப்பட்ட பேராக இருக்கலாம், ராஜன் அந்த சம்மந்தப்பட்ட ராஜ், அந்த மாதிரி ராஜா. ஓகே, இல்லைன்னா ஏதோ ஒரு சிவன் சம்மந்தப்பட்ட பேர். ஓகே, அவங்க வந்து ஒரு நிமிஷம், இப்போ முருகரும் இருக்கிறதுனால நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சிவசுப்பிரமணியம் அப்படின்னு எடுத்துக்கலாம், சிவபிரசாத் எடுத்துக்கலாம். ஓகே, சிவன் பேரும் முருகர் பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு பேர் இருக்கலாம் உங்கள் வீட்டில். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள்ங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தெரியாமல் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. கேட்காதவங்களோட, அதாவது நல்லது உங்களுக்கு நினைக்காதவங்களோட பேச்செல்லாம் நீங்கள் கேட்டு தப்பான வழியில் கூட நீங்கள் போயிருக்கலாம். அதாவது தப்பான அட்வைஸ் மற்றவங்ககிட்ட இருந்து கிடைச்சதை நீங்கள் நல்ல விஷயம் நினச்சி செஞ்சு சில பிரச்சனைகளில் மாட்டி இருந்திருக்கலாம். ஓகே, அதாவது கேட்பார் பேச்சு கேட்டு கேட்டு போயிட்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் கேட்பார் பேச்சு கேட்டு உங்களோட வழித்தடத்துலேருந்து கொஞ்சம் வந்து நீங்கள் மாறி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால் நிறைய நீங்கள் பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரிலீஃப் தேடிட்டு இருக்கீங்க. ஓகே, அந்த ரிலீஃப் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து தவிக்கிறீங்க, ஒரு நிலையான ஒரு மைண்டில் இல்லை. நீங்கள் நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கும் இப்போ என்ன வந்து செஞ்சால் அந்த தப்பு சரியாகும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த தப்பை சரி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அந்த கர்மாவை நீக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ டபுள் மைண்டாகவே உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, மனசு வந்து நிலை கொள்ளாமல் தவிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியை வந்து சந்திச்சிருப்பீங்க. ஏன் நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி கூட மனசில் வந்து எண்ணங்கள் இருக்கலாம். ஓகே, உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து தள்ளி விடுறதுக்கு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து யார் பேச்சையும் கேட்கக்கூடாது, யாரையும் வந்து இப்போ நம்பக்கூடாது. இப்போ வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, அந்த மாதிரி இருக்கணும். யார் விஷயத்துலையும் போய் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேவையில்லாமல் போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிடக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் அமைதியாக பொறுமையாக நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு மட்டும் இருங்க. மற்றவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமும் இல்லை, அதே நேரத்தில் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரெண்டு விஷயத்த வந்து மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு ரெண்டையுமே ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. திருப்பி அந்த இம்பேலன்ஸ் கார்டு தான் வருது. ஸோ உங்கள் மைண்டை வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக வைங்க. அதுக்கு வந்து அம்பாள் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து கருப்பசாமி கோவில் சொன்னேன்ல, அழகர் கோவிலில் கருப்பண்ண சுவாமி. ஸோ அதுக்கு மேலே வந்து நான் பகவதி அம்மன் இருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க ராக்காயி அம்மன் அப்படின்ற நேமில் இருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்கள போய் நீங்களுமே வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பௌர்ணமி பூஜை பண்ணலாம். ஓகே, பௌர்ணமி பூஜை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பௌர்ணமி அன்னைக்கு கூட நீங்கள் போய் கருப்பசாமியை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையிலையும் வெளிச்சத்தை கொண்டு வர சொல்லி நீங்கள் வேண்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 6 of Cups. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட முன்னோர்கள் ஆசி கண்டிப்பாக இருக்குங்க. முன்னோர்களோட ஆசி இருக்குது. ஸோ உங்கள் முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்து கருப்பசாமி அவங்கள கும்பிடுறவங்களா இருக்கலாம். ஓகே,
உங்கள் தாத்தா பாட்டி அல்ல அப்பா மாமா இல்லைன்னா உங்களோட பங்காளி வீட்டில் யார் பேராவது கருப்பசாமியாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து உங்கள் கணவன் மனைவி கூட பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கருப்பண்ணசாமியை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மனசு வந்து ஒருநிலைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் மனைவி வந்து உங்களோட கோச்சிட்டு போயிட்டு கூட அவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு உங்களோட பேசாமல் இருந்தால் கூட அவங்க வந்து மனசு வந்து மாறி திரும்பி வர்றதுக்கான ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு இருக்குது இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை போய் உங்கள் குலசாமியையும் கருப்பண்ணசாமி, சில பேருக்கு குலசாமியே வந்து கருப்பசாமியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கும்பிட்டுட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்டெடியாக வந்து ஒரு மைண்டுக்கு வருவீங்க. உங்ககிட்ட உள்ள பணம், பொருள், மைண்டு, புத்திசாலித்தனம் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ் மைண்டில் இருக்கீங்க. ஸோ அந்த கன்ஃபியூஸ் எல்லாம் விட்டுட்டு உங்கள் மைண்ட் வந்து ஒருநிலைப்படணும், மனசு வந்து ஒருமுகப்படணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவரோட அருள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் லைஃப் வந்து ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஓகே, மனசு இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துடலாமா? நிறைய கார்டு எடுத்துட்டோம். உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். உங்களோட உடம்பு, சில பேருக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அது கர்மானாலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. அதாவது உங்களோட நோய் தீந்துருச்சு அப்படின்னா நோய் வந்து நீங்கள் நோய் நீக்கி கொடுங்க, உங்களுக்கு வந்து நான் கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு உண்மையிலே மெடிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அப்போ வந்து ஐயா வந்து அதை சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் உங்களுக்காக யோசிங்க. நிறைய பேருக்காக நீங்கள் வந்து யோசிச்சிட்டீங்க. இனிமேல் கொஞ்சம் சுயநலமாக உங்களுக்காகவும் நீங்கள் யோசிங்க அப்படின்றாங்க. நீங்கள் வந்து ஒரு ரீசனுக்காக தான், இங்கே வந்து ஒரு காரண காரியத்துக்காக தான் நீங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட இரக்க குணம்தான் உங்களுக்கு வந்து புகழையும் தேடித்தருது. அதே நேரத்தில் அந்த இரக்க குணத்தினால தான் நீங்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லையுமே மாற்றுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து தேவதைகள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு வந்து தெரிய ஆரம்பிப்பாங்க. ஒரு பட்டர்ஃப்ளையா, இல்லை ஒரு வந்து கருவண்டா, இல்லைன்னா ஒரு சின்ன பூச்சியா உங்களுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க வருவாங்க. ஒரு மயில் இறகா, இல்லைன்னா வந்து ஒரு பறவையோட இறகு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒயிட் கலரில் இருக்கும் பறவையோட இறகு. ஏதாவது நீங்கள் அந்த ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்க அப்படின்றாங்க. கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லுங்க அப்படின்றாங்க. ஓகே, டெய்லி வந்து கருப்பசாமியோட பாட்டு போட்டு கேளுங்க. ஓகே, டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் அவரோட பாட்டு, அவரோட ஸ்லோகங்கள் இருந்ததுன்னா ஒரு தடவை கேட்டுட்டு தூங்குங்க. உங்கள் மனசு வந்து அமைதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களோட வந்து சக்ராஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. உங்களோட 7 சக்ராஸ் வந்து கிளென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு வரும்போது உங்களோட பாடி வந்து இந்த ஃபிசிக்கலில் உள்ள ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி உங்களோட ஆறாலாம் கிளென்ஸ் ஆகும் அப்படின்றாங்க. உங்கள் 7 சக்ராஸும் கிளென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட கோல் என்னன்னு தெரியாமலே நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க. உங்களோட கோல் என்ன, நீங்கள் எதை சாதிப்பதற்காக பிறந்திருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் வந்து நான் இப்போ தான் முதலையும் சொன்னேன், உங்கள் ஒய்ஃப் கூட உங்கள்கிட்ட கோச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே திருப்பி வருவாங்க, உங்கள் வந்து 2 பேரும் சேர்றதுக்கான நேரம் தான் அப்படின்னு சொன்னேன். அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ உங்களோட லவ் லைஃபு நல்லா இருக்கும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கும். ஓகே, உங்கள் மனைவி ரொம்ப நாள் இல்லை உங்கள் கணவன் உங்களை புரிந்து கொள்ளலை அப்படின்னு நீங்கள் ஐயா கிட்ட ரொம்ப மனசார கண்ணீர் விட்டுருந்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட வந்து சேர்ந்து வாழுவதற்கான ஒரு நல்ல நேரம் அப்படின்றாங்க. ரொமான்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்கள் கணவன் கூட உங்கள் மனைவி கூட நல்லபடியாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு திருமண வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு நல்ல நேரம், ஒரு தை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல பெண் கிடைக்கும், இல்லை ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்க, நம்பிக்கை வைங்க ஒரு டிவைன் மேலே, ஒரு கடவுள் மேலே. எனக்கு வந்து எல்லாமே நான் போகிற பாதை சரியான பாதை தான், எனக்கு அதில் வந்து நல்ல வளர்ச்சியை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா அதை வந்து நிறைவேற்றி தருவாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆர்கேஞ்சல் கேப்ரியல் வந்து உங்கள் கூட வந்து ஜாயிண்ட் ஆகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை வந்து அவங்க உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தலாம் இந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுலேயும் செல்ஃப் கேர் தான் வந்தது, இதுலேயும் செல்ஃப் கேர் தான் வருது. அதாவது மற்றவங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிட்டீங்க, இனிமேல் வந்து உங்களுக்காகவும் சில விஷயங்களை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மனசார சந்தோஷமாக நீங்கள் வந்து அதாவது ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரேயர் தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நடத்தி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது மலை போல வர்ற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலக்கி கொடுத்து உங்களை வந்து இந்த கருப்பசாமி வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பதிவுகள் வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க உங்களுக்கு என்ன மாதிரி பதிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.